So students, in exercise 4.4, let us continue with our next question. So sixth one, in figure O is the center of the circle with radius 5 cm. T is a point such that OT equal to 13 cm and OT intersects the circle E. If AB is the tangent to the circle at E, find the length of AB. Okay, கொடுத்தாச்சு. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் அப்புறம் ரெண்டு டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க பி அண்ட் கியூ, அதாவது டிபி அண்ட் டிக்யூ தான் டேஞ்சன்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபியோட லென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓபிடி, ஓபி ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ இது ஆர் அண்ட் ஓ 5 எப்படி வேணா வச்சுக்கலாம், பிகாஸ் ரேடியஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஓடி ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர், ஓடியும் கொடுத்துட்டாங்க இல்லையா 13 சென்டிமீட்டர். பிடி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது இது கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க, அப்புறம் இதுவும் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஜஸ்ட் இந்த ஏபி தான், அவ்வளோதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபிஏ, ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். பிகாஸ் இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள், பிகாஸ் இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே hypotenuse equal to sum of the square of hypotenuse equal to sum of the square of the other two sides. அது by Pythagoras theorem. So equation number 1. ஸோ அதே மாதிரி கீழே இருக்க ட்ரையாங்கிள், ஸோ இங்கே பாருங்கள், இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும். ஓகே, ஸோ இப்போ தான் இதை ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டோம். ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியாக எடுத்து. ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2, ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஏ ஸ்கொயர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓஏ இருக்குது, ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடும் ஆட்டோமேட்டிக்கலாக ஈக்குவல். ஸோ அதே மாதிரி போட்டாச்சு. பிகாஸ் ஓபி ஈக்குவல் டு ஓஇ ஈக்குவல் டு ஆர். இங்கே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா ஓபிக்கு பதிலாக ஓஇன்னு போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் ஏபி ஏஇ. ஓகே, தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு ஏஇ. அதுக்கு தான் இது, பிகாஸ் இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இதை ஓபின்னு வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வந்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணிட்டு ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்னா அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏபி தான், ஏஇ தான். ஓகே, சாரி, பேரலல் பிக்யூ ஈக்குவல் டு இபி. பிக்யூ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிக்யூ ஈக்குவல் டு ஏபி அப்படி சொல்லியிருக்காங்க. சாரி, பிக்யூ ஈக்குவல் டு இபி, பிக்யூ ஈக்குவல் டு இபி, இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இன் ட்ரையாங்கிள் ஏஇடி, ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். ஏஇடியில், அதாவது ஏஇடி இந்த ட்ரையாங்கிளில் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர் இல்லையா. ஸோ இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏஇ, அது இந்த சைடு வந்துடும். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் ஏஇ and AT minus AE. ஸோ இப்போ ET ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ என்னன்னா இது வந்து இது கூட ஈக்குவல். ஏன்னா இந்த இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்குது, இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ET ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு AT ப்ளஸ் ஏபி இன்ட்டு AT மைனஸ் ஏஇ. சாரி, இது ஈக்குவல் டு சிம்பிள். ஓகேவா, ஸோ இது அப்படியே எழுதியாச்சு. தேர்ஃபோர் ஏஇ ஈக்குவல் டு ஏபி. ஸோ தேர்ஃபோர் ஏஇ மைனஸ் ஏபி, இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் ஏபி. ஓகே, ஸோ 8 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 12 இன்ட்டு ஏடி மைனஸ் ஏஇ. இந்த ஏடி ப்ளஸ் ஏபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி ப்ளஸ் ஏபி, அது என்னன்னா பிடி. அது ஆல்ரெடி உங்களுக்கு கொஷனில் கொடுத்தாச்சு. அதுக்கு பதிலாக 12 போட்டு ஏடி மைனஸ் ஏஇ. ஓகே, ஏடி மைனஸ் ஏஇ என்னதுன்னா அது அப்படியே வச்சுக்கோங்க, அது அப்புறம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏடி மைனஸ் ஏஇ ஈக்குவல் இந்த 80 இன்ட்டு 8 கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, 12/64 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 16/3. இது இந்த சைடு கொண்டு போனதுனால இது வந்து இதுதான் இங்கே வரும், இது இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 12 தான் கீழே வரும். ஸோ அப்போ நீங்கள் 64/12 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஏடி ப்ளஸ் ஏஇ ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு 12. ஏடி ப்ளஸ் ஏபி என்னதுன்னா பிடி விச் இஸ் ஈக்குவல் டு 12, ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, ஸோ ஆடிங் 3 and 4, 2AT ஈக்குவல் டு 16/3 ப்ளஸ் 12, AT ஈக்குவல் டு 8/3 ப்ளஸ் 18/3 ஈக்குவல் டு 26/3.
அப்போ AE equal to AT minus AE which is equal to AT வந்து 26/3 தெரிஞ்சிடுச்சு. இப்போ தான் தெரிஞ்சது. 16/3 வந்து என்னன்னா AE which is equal to நீங்கள் அது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10/3 கிடைக்கும். ஸோ parallel EB வந்து 10/3. AB equal to AE plus EB plus 20/3 centimeter. ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான் உங்களுக்கு கேட்குறது. ஓகே, லென்த் ஆஃப் ஏபி தான் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா AE plus EB plus 20/3 centimeter. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன் two concentric circles A and B, chord of length 16 centimeter of larger circle becomes a tangent to the smaller circle whose radius is 6 centimeter. Find the radius of the larger circle. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இது நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இது பண்ணுறோம். இது 90 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னன்னா இது ரெண்டு சைடும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி பைத்தாகோரஸ் தியரம் படி AB equal to 16 centimeter given CA equal to CB because CA equal to CB. ஏன்? Because OC is perpendicular to AB. அப்போ இதை ரெண்டாக கட் பண்ணுது. Perpendicular bisector. So OB square equal to OC square plus BC square. அதாவது hypotenuse square வந்து sum of the square of the other two sides. So 6 square plus 8 square which is 64 plus 36 which is 100. So OB square equal to 100. OB equal to root of 100 which is equal to 10. Okay. So OB equal to radius of the larger circle which is 10 centimeter. Okay. So next question. Two circles with center O and O dash of radii 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP equal to O dash P are tangents to the two circles. Find the length of the common chord PQ. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட டயக்ராம். ஓகே, இது 4 cm, இது 4 cm, 3 and 3. இது O dash, இது O, இது P and Q. ஓகே, given வந்து OP equal to OQ equal to 4, O dash P equal to O dash Q equal to 3. இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ O dash is the perpendicular bisector of the chord PQ. Let R be the point of intersection. இதுதான் R. ஓகே, இந்த பாயிண்ட்டை தான் Rன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் PQ and O dash. O dash assume PR equal to QR equal to X. பிஆரையும் கியூஆரையும் ரெண்டு ஈக்குவல் எப்படியும் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. நான் ஓலடசி இன் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே சாரி இது ஒன்று தான் நீங்கள் ஒய்ன்னு வைக்க முடியும். ஓஆர் அதான் இந்த டிஸ்டன்ஸ். பிகாஸ் இங்கேருந்து இதுக்கு ஈக்குவலாக வருமானு தெரியல. லெட்டசி வெரிஃபை பண்ண தான் தெரியும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபி ஓ டேஷ் OP O dash, அதாவது OP O dash இந்த மேலே இருக்க பெரிய ட்ரையாங்கிளில் உங்களுக்கு என்ன தெரியும்னா இது 90 டிகிரி, இது 90 டிகிரி கொடுத்தாச்சு. நவ் அப்போ என்னன்னா இதுதான் ஹைப்போடென்யூஸ். ஓகே, ஸோ PR ஸ்கொயர் ப்ளஸ் O dash R ஸ்கொயர் ஈக்குவல் டு O dash R ஸ்கொயர் ஈக்குவல் டு O dash P ஸ்கொயர். அதாவது சாரி இங்கே தான் PR ஸ்கொயர் ப்ளஸ் OR ஸ்கொயர் விச் ஈக்குவல் டு OP ஸ்கொயர். அதான் வந்து இதான் ஹைப்போடென்யூஸ், இதான் த அதர் டூ சைட்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் லெட் us see this is equation number 1. ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் O dash PR ஸ்கொயர் ப்ளஸ் O dash R ஸ்கொயர் ஈக்குவல் டு O dash R ஸ்கொயர் which is equal to O dash P ஸ்கொயர் which is equal to x square plus 5 minus y the whole square equal to 9. This is equation number 2. So 1 minus 2 வந்து y square minus 25 plus y square minus 10y equal to 16 minus 9. So y square minus 25 இந்த சிம்பிளை உள்ள கொண்டு போய் கேன்சல் பண்ணுங்க. So minus 25 minus y square plus 10y minus and minus plus which is equal to 16 minus 9 which is 7. ஸோ 10y மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு சாரி அதை அங்கேயே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 25 + 7 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10y ஈக்குவல் டு 32. இதை இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ y ஈக்குவல் டு 3.2. ஓகே, substituting y equal to 3.2 in equation number 1 we get x equal to root 4 square minus 3.2 whole square, x equal to 2.4. root எடுத்தீங்கன்னா so PQ equal to 2x, PQ equal to 4.8 centimeter. Okay, so the next question is
show that the angle bisector of triangle are concurrent அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏசி பை டிசி ஈக்குவல் டு ஏஓ, அதாவது இது ஓன்னு வச்சுக்கோங்க, ஏஓ பை டிஓ அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் கான்கரண்ட்டுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி லெட் ஏடி பிஇ ஆர் டூ ஆங்கிள். ஓகே, bisectors, they meet at the point O. We have to prove that AC by CD equal to AO by OD or DO. Construct CO to meet the intersecting point O from C. C லேருந்து ஓக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ உங்களுக்கு என்ன தெரியும்னா ஏபிஇ, அதாவது இந்த ட்ரையாங்கிளில் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஏபி பை ஏஇ ஈக்குவல் டு பிஓ பை ஓஇன்னு தெரியும். ஆல்சோ அது ஏன்னு நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஆன்சர் போடணும். இது ஏன்னு யூ ஷுட் டெல் மீ. வை டிட் ஐ டெல் திஸ்? உங்களுக்கு ஆல்ரெடி நான் தேரம்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஏன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஆல்சோ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிஇ. ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஓகே, ஸோ அது சி, அதுவும் ஏன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஆல்ரெடி சொல்ல தேவையில்ல, இங்கே இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பற்றி அதனால தான் இது வந்து இந்த ரேஷியோஸ் ஈக்குவல்னு நான் சொன்னேன். ஓகே, தேர்ஃபோர் ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏசி பை டிசி ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ரெண்டு சைடும் சேமாக இருக்கிறதுனால அப்போ இங்கேயும் சி தான் வரும். ஓகே, ஸோ இது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்திருக்கோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓடி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓடி, அது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுவும் ஆங்கிள் பைசெக்டர் தியரம்னால தான். ஸோ ஃப்ரம் 1 and 2 we get 1 என்னது 2 என்னதுன்னு பாருங்கள். இது ரெண்டு ஈக்குவல், ஸோ இது ரெண்டு ஈக்குவல். ஸோ ஏசி பை டிசி ஈக்குவல் டு ஏஓ பை ஓடி, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, so students, in exercise 4.4 let us continue with that 10th question. Okay, in triangle ABC with angle B equal to 90 degree, BC equal to 6 cm and AB equal to 8 cm, D is a point on the AC such that AD equal to 2 cm and A is the midpoint of AB. Join D to E and extend it to meet F. Find BF. Okay, so this is the diagram. Okay, so this is given 90 degree. Okay, so now we are going to find BF. Okay, so this distance we are going to find. How to do it? Let us see. So in the figure, triangle ABC and EBF are similar triangle. Consider DABC. Then triangle DEF are respective points on the side CA, AB and BC. By construction, DEF are collinear. Collinear na ஒரே லைன்ல வர points, that is called collinear. By Menelius theorem, AE by EB into BF by FC into CD by DA equal to 1. So readerல page number 192 இந்த பேஜ் நம்பர்ல அது இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஜஸ்ட் ரீகால் இட், அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். So from here FC equal to FB plus BC equal to BF plus 6. அதாவது FB or BF you can write anything. BC வந்து 6 cm உங்களுக்கு தெரியும். BC வந்து 6 cm. Okay, so by Pythagoras theorem உங்களுக்கு தெரியும் AC square equal to AB square plus BC square, 8 square plus 6 square which is 100. So அப்போ AC equal to 10 cm and CD equal to 8. How? CD equal to 8. ஏன்னா இது 10 minus 2 8 cm. Okay, அப்போ இங்க என்ன தெரியும்னா ஈக்குவேஷன் 1ல இருந்து 4 by 4 into BF by BF plus 3 into 6 by 2 8 by 2 equal to 1. அப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. then what you will get, இதை 80 இதையும் கட் பண்ணி 4னு போடுவீங்க. so you will get 4 into BF equal to BF plus 6. 4 into BF equal to
BF plus 6 அதாவது இதை மேலே கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த இடத்துல உங்களால் எழுதிக்க முடியும். ஸோ BF equal to 2 cm. How? அந்த 4 வந்து கீழே வந்துடும். ஓகே, BF சேம், அதான் இல்லைன்னா அந்த BF-ஆ அங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ BF equal to 2 cm. ஓகே, ஸோ the 11th sum வந்து an artist has created a triangular stained glass window and has one strip of small length left before completing the window. She needs to figure out the length of left out portion based on the lengths of the other sides as shown in the figure. Okay, ஸோ இதுதான் அது. இப்படி ஒரு ட்ரையாங்கிளில் அவங்க கிளாஸ் பீஸாக அவங்க செய்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லென்த் பீஸ் மட்டும் விட்டு போயிடுது. இந்த லென்த் என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சைட்ஸ் எல்லாம் வச்சு. ஓகே, ஸோ சொல்யூஷன் இன் த ஃபிகர், லெட் O be the concurrent point of the angle bisectors of 3 angles. இதுதான் O, concurrent point. ஸோ இங்கேருந்து என்ன தெரியும்னா BF by FA equal to OB by OA, BF by FA equal to OB by OA by angle bisector theorem, equation number 1. CD by DB equal to OC by OB, equation number 2. நீங்கள் அதில் ரீசெக் பண்ணுங்கள். AE by EC equal to OA by OC, equation number 3. So multiplying the corresponding sides of 1, 2, 3, we get just 1, 2, 3ல உள்ள sides எல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். AE by FA equal into CD by DB into AE by AC equal to OB by OA into OC by OB into OA by OC. So just cancel OC, OC, OA, OA, OB, OB. தென் இது மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த எல்லாமே போயிட்டாலும் இந்த சைடு 1 மட்டும் பாக்கி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது 0 ஆகக்கூடாது, 1ஆக தான் இருக்கணும்னு. ஸோ இந்த செட் ஈக்குவல் டு 1. ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஈக்குவல் டு 1 போட்டுங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா 3, 3 கேன்சல், 5 and 10க்கு 2 போடுங்க. திருப்பி இந்த 4 and 2க்கு இங்கே 2 போடுங்க. ஸோ x by 2 equal to 1, x equal to இந்த சைடு போனால் 2 cm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். ட்ரா a tangent at any point R on the circle of radius 3.4 cm and center at P. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் ஒரு ரஃப் டயக்ராம் வரையணும். ஓகே, நான் ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்படி தான் அது இருக்க போகுது. ஸோ லெட் us see how to do it. Tangent radius வந்து 3.4, center வந்து P. ஓகே, tangent at any point R. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3.4 cm காம்பஸில் மார்க் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சிருங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணும்னா எனி டிஸ்டன்ஸ் காம்பஸில் எடுத்து ஆறுன்ற ஒரு பாயிண்ட்டை ஏதாவது சர்க்கிள் ஏதாவது ஒரு பாயிண்டில் சூஸ் பண்ணி, நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காம்பஸ் அங்கே வச்சு அந்த ஒரு ஆர்க்கு வரைங்க அந்த டிஸ்டன்ஸ்க்கு. தென் 60 டிகிரி எப்படி எடுக்கணும்னு தெரியும். இந்த பாயிண்ட்லேருந்து கட், தென் இங்கே வச்சு ஒரு கட், தென் 90 டிகிரி எப்படின்னு தெரியும். இங்கே வச்சு இதை கட் பண்ணணும், இங்கே வச்சு இதை கட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பாயிண்டோட அந்த ஆர்க் மீட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைங்க. தட் இஸ் தி டேஞ்சன்ட் ஃபார் திஸ் சர்க்கிள். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா அ சர்க்கிள் வித் சென்டர் P of radius 3.4, டேக் அ பாயிண்ட் R on the circle, join PR. ஓகே, ஜாயின் பண்ணிடுங்க. தென் ட்ரா பர்பண்டிகுலர் லைன் T dash to PR which passes through R. So T dash அந்த லைன் அப்படியே வச்சுக்கோங்க, is the required tangent. Next is draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at that point using the alternate segment theorem. Okay. So construction first நான் ஒரு rough diagram வரைஞ்சிட்டேன். இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, அது இது O, தென் பார்த்தீங்கன்னா இது ஆராக இருக்கணும், தென் திஸ் இஸ் M. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வித் O as சென்டர், அப்புறம் 4.5 as ரேடியஸ் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. தென் வாட் யூ வில் டூ, டேக் அ பாயிண்ட் ஆன் R, எனி டிஸ்டன்ஸில் ஒரு R எடுத்துக்கோங்க. ஓகே, தென் அப்புறம் ஒரு P எடுத்துட்டு ஏதோ ஒரு சர்க்கிள் ஏதோ ஒரு மூலையில் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பிஆரை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா Qன்னு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறீங்க. அது வந்து PQக்கு கரெக்டாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்போ பிஆர் இப்படி இருக்குன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி போகும், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி போகும். ஸோ பிஆர் இப்படி இருக்குன்னா இந்த சைடில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும். எடுத்தாச்சா? Q எடுத்தாச்சு. ஸோ இப்போ PQவையும் QRவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நவ் யூ ஷுட் ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் வரைய சொல்லி கொடுத்தேன் இல்லையா,
இப்போ ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா 3/7 கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு வரையிறது. ஸோ அதே மாதிரி அதில் என்ன பண்ணீங்கன்னா ஆங்கிள் மெஷர் பண்ணி அதை கட் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. அதே டிஸ்டன்ஸ் கொண்டு போய் இந்த பிஆரை பேஸாக வச்சு ஆரை வச்சு அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. ஓகே, தென் மெஷர் திஸ் ஆங்கிள், திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ், அதை மெஷர் பண்ணி இங்கே வச்சு ஒரு கட். ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆரையும் அந்த கட்டான பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். இதுதான் உங்களை வரைய சொன்னது. ஓகே, இது வெரி ஈஸி. ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி இதை வரைய சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்து வித் O as center, draw a circle of radius 4.5 cm, take a point R on the circle, through R draw any chord PR, take a point Q distinct from P and R on the circle so that PQR on the anticlockwise direction, join PQ and QR, through R drawn at tangent TT dash that TRP equal to PQR. அதுதான் நான் அந்த ஆங்கிள் காப்பி மெத்தட் நான் உங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கேயும் ஆங்கிள் காப்பி பண்ணோம். அதாவது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். நீங்கள் மெஷர் பண்ணியும் பார்க்கலாம், அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். TD dash is the required triangle. Sorry, tangent. So next வந்து draw the two tangents from a point which is 10 cm away from the center of a circle of the tangents. Radius equal to 5 cm. The distance between the point from the center is 10 cm. So first நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ரஃப் டயக்ராம். இப்போ எப்படி வரைகிறது பார்க்கலாம். 5 cm எடுத்து O சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் சென்டர்லேருந்து ஒரு லைன் வரைய போகிறீங்க. 10 cm அந்த லைன் இருக்கணும். ஓகே, சென்டர்லேருந்தே நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்போது இதுதான் 10 cm. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னா அதை அந்த பாயிண்ட்டை பீன் வச்சுக்கிட்டு அந்த 10th cm வர பாயிண்ட்டை பீன் வச்சு அந்த ஓபிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே வச்சு ஹாஃப்க்கு மேலே டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், ஓவில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அந்த ரெண்டு ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் அந்த பாயிண்ட்டை எம்னு வச்சுக்கோங்க. இப்போ OM ரேடியஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்கன்னா தட்ஸ் இட். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா வச்சு அந்த பாயிண்ட் Pலேருந்து அந்த சர்க்கிளில் அந்த செகண்ட் சர்க்கிள் அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் வரைங்க. அதே மாதிரி P பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு லைன் வரைஞ்சி அதை ABன்னு மார்க் பண்ணிடுங்க. ஸோ யோர் டேஞ்சன்ட் ஷுட் மெஷர் 8.7 cm. ஜஸ்ட் ரீசெக். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வித் O as center, draw a circle of radius 5 cm. Second one, draw a line OP equal to 10 cm. Third one, draw a perpendicular bisector of OP which cuts OP at M. So with M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. Join AP and BP. AP equal to BP are the required tangents are PA and PB equal to 8.7 cm. Verification எப்படி பண்ணலாம், இது நீங்கள் எழுதிட்டீங்கனாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸ் கட் பண்ணுறதுக்கு சான்சஸே இருக்காது. ஆனால் அது நீங்கள் கரெக்டாக எழுதுனா. ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஆங்கிள் POA. So PA equal to root of OP square minus OA square. So PA equal to root of 10 square minus 5 square opposite root of 75. That is approximately equal to 8.7 meter. Sorry, centimeter. So இதுவா இப்போ 8.6 or 8.8 இருந்தால் கூட உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் மோஸ்ட்லி அது 8.7 வந்துட்டாலே பெட்டராக இருக்கும்.